இன்றைய காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு. அவரிடத்துல ஒரு கேஸ் வருகிறது. நல்ல முறையில முடித்து கொடுத்து விட்டார். எந்த லஞ்சமும் வாங்கவில்லை. யோசிக்க வைக்க வேண்டிய விஷயம். ஏதோ ஒரு இடத்துல ரேஷன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும்னு போறீங்க. அங்க போய் பார்த்தா எந்த பணமும் வாங்காமல் அவர் வேலையை செய்து விட்டார். நமக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. இது என்னய்யா இது? அதற்காக அவர்களை நாம் என்ன செய்கிறோம்? பாராட்டுகிறோம். உச்சத்திலே வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருங்க விவோங்க ரூ. 10 வாங்காம இந்த சர்டிபிகேட் எனக்கு கொடுத்துட்டாருங்க. அந்த அளவுக்கு நாடு மிக கேவலமாய் போய்விட்டது. அது அவர்கள் செய்ய வேண்டிய வேலை. அதானே அவங்க வேலை. அப்ப செய்ய வேண்டிய வேலையவே நாம இன்னைக்கு என்னன்னு பார்த்துட்டோம். இந்த வேலையை செய்து விட்டால் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கடமை என்று இருக்கிறது. என்ன கடமை இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்ப அதற்கு எந்த பிரதிபலனையும் நீங்கள் நான் என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க கூடாது. அது என்மேல் விழுந்த கடமை. நான் ஏதோ சுவிசேஷம் சொல்லி 2 குடும்பம் சபைக்குள்ள வந்து விட்டால் போதும், அவரை கையிலே பிடிக்க முடியாது. இன்னைக்கு அவர் அப்படியே பெரிய ஆளா அப்படி சுத்திக்கிட்டு இருப்பாரு. நான் கொண்டு வந்த குடும்பம் கடைசி வரைக்கும் அந்த குடும்பம் அவ்வளவுதான். தெரியாத்தனமா இவர் மூலமா வந்துட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இவர்கள் நடந்து கொள்ளுவார்கள். அந்த கிரெடிட்டை எப்படியாவது எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இல்லை, நமக்கு எந்த கிரெடிட்டும் கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. வேதாகமம் முழுவதுமே ஒரு விசுவாசிகளுக்கென்று இருக்கக்கூடிய கடமைகள் என்ன அப்படின்னு நீங்க பைபிள் ஸ்டடியா எடுக்கலாம். பவுல் சொல்லுகிறார், நான் மந்தையை மேய்த்து அதனுடைய பாலை சாப்பிட எனக்கு உரிமை இல்லையா? எவன் தன்னுடைய மந்தையை மேய்த்து அதன் பாலை உண்ணாமல் இருப்பான்? அதன் தேவைகளை இவன் சந்திக்காமல், ஆனாலும் கூட நாங்கள் அதை செய்யவில்லை என்று சொல்லும் பொழுது, இவர் அந்த உரிமையை பயன்படுத்தாமல் இருக்கிற பொழுது அவருக்கு அங்கு பாராட்டு வருகிறது. அவரால் அதை செய்ய முடியும். ஆனா வேண்டாம் என்று என்ன செய்கிறார்? விட்டு கொடுக்கிறார். அப்ப நீங்க எந்த மாதிரியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்கள்? கடமைக்கே கிரெடிட் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா, அல்லது நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத இடத்தில் நீங்கள் அதை செய்து விட்டு கொடுத்து மனப்பூர்வமா ஒன்றை செய்வதுதான் அங்கு உங்களுக்கு தேவனால் புகழ்ச்சி, கனம், மகிமை உண்டாகிறது. கடமையை செய்வதற்கு இன்றைக்கு நமக்கு நிறைய இடங்கள்ல கிரெடிட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஊழியர்களே அப்படி ஆயிட்டாங்க. நான் போதிக்கிறேன், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், நான் பாட்டு பாடுறேன், என்னுடைய CD விற்கணும், இந்த மாதிரி நிறைய வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். வருத்தமாக இருக்கிறது.